ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நாங்கள் இன்றைக்கி 5 ஃபிஷ் கறி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஃபிஷ் ஃப்ரை மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதோட கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, அண்ட் அதோட சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, அண்ட் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஈவனாக எல்லா ஃபிஷ்ஷுக்கும் படுற மாதிரி நல்லா ஈவனாக இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கொண்டு இது மேரினேட் ஆகுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் இல்லாட்டி ஒரு 10 மினிட்ஸ் எடுத்து வைங்க. அண்ட் அதுக்கு பிறகு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் ஹீட் பண்ணி ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இன்னொரு சட்டியில் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஆயிலே தான் எடுத்து வைக்கிறேன். கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏனெண்டா அதில் மசாலா எல்லாம் மேய்க்கும், அதனால தான் நான் அந்த ஆயிலே எடுத்தேன். அண்ட் அதுக்கு பிறகு ஆயில் ஹீட் ஆனதுக்கு பிறகு மஸ்டர்ட் அண்ட் வெந்தயம், கொஞ்சம் சீரகம், அண்ட் அதோட இதுக்கு கொரக்கா எண்டுவாங்க ஸ்ரீலங்காவில். நான் கொரக்காவும் ஆட் பண்ணேன். இந்த டைம் நான் புளி ஆட் பண்ணாமல் கொரக்கா ஆட் பண்ணுறேன். அண்ட் இதெல்லாம் போட்டு அந்த ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது நல்லா அந்த மசாலெல்லாம் அந்த ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகும். அண்ட் அதுக்கு பிறகு வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொண்டு அண்ட் அதோட சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தில் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதே மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பச்சை வாசம் போயிட்டு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அவசரப்பட்டு ஒன்றும் ஆட் பண்ணாதீங்க. ஃப்ரை ஆகினதுக்கு பிறகு நல்லா க்ரீன் சில்லி ஆட் பண்ணி அண்ட் அதோட கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு பிறகு இதே மாதிரி நல்லா கசக்கி ஒரு டொமேட்டோ ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பிளெண்ட் பண்ணி கூட ஆட் பண்ணிடலும் டொமேட்டோ. இதே மாதிரி எல்லாம் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு எல்லாமே இதே மாதிரி ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள். அண்ட் அதுக்கு பிறகு நாங்கள் இதுக்கு மசாலா ஆட் பண்ணுவோம். நான் ஃபிஷ் கறி மசாலா ஆட் பண்ணுறேன். அண்ட் அதோட கொஞ்சமாக கொரியாண்டர் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். அண்ட் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதோடு இது நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸ் அது மூடி வச்சு நல்லா பாயில் பண்ணிக்கொண்டு அண்ட் அதுக்கு பிறகு நாங்கள் பொரித்து வச்சுக்கிற மீனை எடுத்து இதே மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கு பிறகு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சுக்கோங்க, நல்லா ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு. இதே மாதிரி நீங்களும் ஹோமில் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக ஒரு டேஸ்டியான ஒரு ஃபிஷ் கறி ரெடி ஆகும். என்ன சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன்.